இப்போ அடுத்த வீட்டுக்கு போனார்கள். அங்கேயும் ஒரு பெண் தூங்குகிறாள். அவளும் சின்ன பெண், ஆனால் பக்தியில் திளைத்தவள். இவர்கள் எல்லாருமே உள்ளுக்குள்ள உறங்கக்கூடிய பெண் பக்தி இல்லாதவளே கிடையாது. எல்லாருக்கும் பக்தி உண்டு. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி முந்தின நாள் சொல்லியிருப்பா. ஆனால் அதை செயல்படுத்தும் போது இருக்கக்கூடிய சின்ன சின்ன நடைமுறை பிரச்சனைகள், அவற்றை களைவதுதான் இந்த துயிலடை. இப்போ இவர்கள்லாம் வந்து வெளியில் நிற்கிறார்கள். ஒரு பெண் உள்ள தூங்குகிறாள். ஒள் நித்தில நகையாய் ஒளிர்கிற நித்திலம். நித்திலம்னு சொன்ன முத்து. ஒள் நித்தில நகையாய், அதுதான் ஒன்னித்தில நகையாய்னு வரும். ஒள் நித்தில நகையாய் ஒளிர்கிற. ஒளிர்கிறன்னா என்ன? பளபளக்கக்கூடிய, பளபளப்பாக இருக்கக்கூடிய முத்து போன்ற பற்களை கொண்டவள். ஒள் நித்தில நகையாய், முத்து போன்ற பிரகாசமான புன்சிரிப்பை கொண்டவளே. இன்னும் புலர்ந்தின்றோ? உனக்கு இன்னும் விடியலையா? இப்படித்தானே கேட்குறோம். இப்போவும் கேட்கும்போது அப்படித்தான், இன்னும் பொழுது விடியலையா அப்படின்னு கேட்குறமா இல்லையா? இன்னும் புலர்ந்தின்றோ. இப்போ அவ உள்ளேந்து குரல் கொடுத்துட்டா. இவர்கள் இங்கேந்து கேட்ட உடனே ஒரு வரி, அந்த ஒரு வரி கேட்ட உடனே அவ அங்கேந்து குரல் கொடுக்கிறா. ஒள் நித்தில நகையா இன்னும் புலர்ந்தின்றோ. வீட்டில் ஒரு 10 பேர் இருக்கிற வீடுன்னு வச்சுப்போம். இல்லை ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பர்டிகுலர் அக்கேஷன். 10 பேரும் புறப்படணும். எல்லாரும் புறப்பட்டு அவரவர்கள் தயாராகும்போது யாராவது ஒருத்தர், யூஸ்வலாக சின்ன குழந்தைகள் யாராவது ஒருத்தர் கேட்பார்கள், எல்லாரும் ரெடி ஆயாச்சா? எல்லாரும் ரெடி. இல்லை, இன்னும் ஒரே ஒருத்தர் தான் ரெடியாகி வரல அப்படின்னா உடனே அவர்கள் என்ன பண்ணுவார்கள் தெரியுமா? சரி, எல்லாரும் வரட்டும், அதுக்குள்ளே நான் போய் வேற ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போவார். இது ஒரு 10 பேர் சேரும்போது, கோஆர்டினேட் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஒன்று. இப்போ உள்ள இருக்கிற இந்த பெண் என்ன கேட்டா, வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் போந்தாரோ? எல்லாரும் வந்தாச்சா? என்னை வந்து கூப்பிடுகிறீர்களே, கோடி வீட்டு பெண் வந்துட்டாளா? எதிர் வீட்டு பெண் வந்துட்டாளா? பக்கத்து தெரு பெண் வந்துட்டாளா? எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். எல்லாரையும் கூப்பிட்டு கால் மீ த லாஸ்ட். வண்ண கிளிமொழியார் எல்லாரும் போந்தாரோ. இப்போ வெளியில் நிற்கக்கூடிய பெண்கள் பார்த்தார்கள், எல்லாரும் வந்தாச்சுன்னு சொல்லணும். அவர்கள் எல்லாரும் வந்தாச்சுன்னு டைரக்டாக ரிப்ளை கொடுக்கல. வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோன்னு கேட்ட உடனே, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம். நீ வேணா எண்ணிக்கோ, நாங்கள் யாரெல்லாம் நிற்கிறோன்னு வரிசையாக எங்கள் பேரெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் உள்ளேனையா உள்ளேனையா அப்படின்னு எழுந்து கத்துவார்களா இல்லையா? இல்லை அவரவர்கள் பெயரை சொல்வார்களா இல்லையா அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு? அந்த மாதிரி இப்போ இந்த பெண்கள் சொன்னார்கள், நீ வேணா அட்டண்டன்ஸ் எடு. நீ எடுக்க வேண்டாம், நீ சோம்பேறி. நாங்களே we will keep introducing our names. ஒவ்வொருத்தராக எங்கள் பேரை சொல்கிறோம், எண்ணிக்கோ. எல்லாரும் வந்தாச்சா? நீயே எண்ணிக்கோ. எத்தனை பேர்னு தெரியுமா இல்லையா? நம்ம தோழி கூட்டம் 30 பேர்னா நாங்கள் 30 பேரும் பேரை சொல்கிறோம், எண்ணிக்கோ. எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம். நாங்கள் உள்ளவாறு சொல்லுகிறோம், நீ எண்ணிக்கொள். அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. அவளை பற்றி இவர்களுக்கு நன்னா தெரியும். இந்த நன்றாக தெரிந்ததில் சொல்லுகிறார்கள், நாங்கள் இங்கே பேரை சொல்கிறோம். இப்போ 30 பேர் வெளில நிற்கிறார்கள்னு வைத்துக்கொள்வோம். இந்த 30 பேரும் வரிசையாக பேரை சொல்லும்போது ஒவ்வொருத்தருடைய பெயருக்கு ஒரு 5 செகண்ட் அப்படின்னு வச்சுப்போம். 30 பேர் 150 நொடிகள் ஆகிடும். அந்த 150 நொடிகள்ங்கிறது ஒரு கணிசமான அளவு. அந்த டயத்தில் நீ தூங்கிக்காத. இந்த குழந்தை என்ன பண்ணும்? அம்மா இன்னும் 2 நிமிஷம் தூங்குறேம்மா, இன்னும் ஒரு 2 நிமிஷம் தூங்குறேம்மான்னு சொல்லுமா இல்லையா? அந்த மாதிரி இந்த பெண், நாங்கள் இங்கே பேரை சொல்கிற நேரத்தில் நீ 2 நிமிஷம் தூங்கிடாத. எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோ, அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. அந்த நேரத்தில் நீ உன்னுடைய கண்ணை துயின்று கிடைச்சது சான்ஸ்னு அந்த 2 நிமிஷம் தூங்காதே. விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக யாம் மாட்டோம். அம்மா, நாங்கள் யாரை பாடுகிறோம்? விண்ணுக்கொரு மருந்து, வேத விழுப்பொருள், விண்ணுக்கே மருந்தாக இருக்கக்கூடிய வைத்தியநாதரை பாடுகிறோம். அந்த மகா வைத்தியநாதரை பாடுகிறோம். வேத விழுப்பொருள்,
வேதம்னு சொன்ன அந்த வேதத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொருளை பாடுகிறோம், கண்ணுக்கு இனியானை பாடுகிறோம். அப்படி பாடும்போதே என்ன ஆறுது தெரியுமா? எங்களுடைய உள்ளமெல்லாம் கசிந்து போகிறது. நாங்கள் பாடும்போது அப்படியே எங்கள் உள்ளம் உருகுகிறது. உள்ளம் உருகினா என்ன ஆகும்? உள்ளம் உருகி கசிந்து உள் நெக்கு நின்று உருகி போகிறது. சில பேரை பார்க்கலாம், பக்தியில் ஊறியவர்கள் அந்த பகவன் நாமாவை சொன்ன உடனே அப்படியே கண்ணீர் விட்டு அழுவார்கள், நெஞ்சு நெக்குருகி போகும். அந்த மாதிரி எங்களுக்கு நெக்குருகி போகிறது. அந்த பகவானுடைய பேரை சொன்ன உடனே எங்களுடைய உள்ளமெல்லாம் உருகுகிறது, எங்களுக்கு நெக்குருகி போகிறது. ஆனால் நாங்கள் இவ்வளவு பாடி உருகும்போது கூட நீ எழுந்து வராமல் இருக்க பாரு, இது உனக்குத்தான் தகும். ஏமாட்டோம், எங்களால் உன்ன மாதிரி இருக்க முடியாது, எங்களால் நீ இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. அந்த இறைவனுடைய பெயரை சொன்னால் நாங்கள் உருகி போகிறோம், ஆனால் உருகாமல் இருக்கிறாயே, அந்த மாதிரி எங்களால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பெண்ணுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்தார்கள். என்ன கேட்டாவ? வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோன்னு தானே கேட்டா. எண்ணிக்கோன்னு சொன்னார்களா இல்லையா? இப்போ அதை சொல்லுகிறார்கள், நீயே எண்ணி குறையில் துயிலேலோ. இப்போ என்ன கேட்ட? எல்லாரும் வந்தாச்சான்னு கேட்ட. எண்ணிக்கோன்னு சொன்னோம், எண்ணிட்டியா? எண்ணிக்கை குறைஞ்சுதா? இன்னும் யாராவது ஒருத்தர் வரலையா? 2 பேர் வரலையா? எண்ணி பாரு. எண்ணி பார்த்துட்டு எண்ணிக்கை குறைஞ்சுதுன்னு வச்சுக்கோ, அவர்கள் திரும்பி வர வரைக்கும் நீ போய் தூங்குமா, வேணா போய் தூங்கு போ. எண்ணி குறையில் துயிலேலோ. 30 பேர் வரணும், 30 பேரில் 2 பேர் வரலன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, நீ போய் தூங்கிக்கோ போ. அவளை கிண்டல் செய்தார்கள், நயமாக அவளை சொன்னார்கள், நீ வர வேண்டும், இன்னும் வராமல் இருக்கிறாயே. விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடுகிறோம். இந்த 3 விஷயம் சொல்றதே ஒரு அழகான படிப்படியாக இறங்கி வரக்கூடிய இறைவனுடைய தன்மையை காட்டுகிறது. நாங்கள் யாரை பாடுகிறோம்? விண்ணுக்கொரு மருந்து. விண்ணுக்கொரு மருந்துன்னு சொன்னால் மிக உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள். அந்த பரம்பொருளை நாங்கள் பார்க்க முடியுமா? முடியாது. பரம்பொருளாக இருக்கக்கூடிய தன்மையில் அவரை எங்களால் ரீச் பண்ண முடியுமா? ஆக்சசிபிளானா இல்லை. வேத விழுப்பொருள். வேதம்ங்கிறது கூட ரொம்ப உயர்வானது. அந்த வேதத்தை முழுசாக நாங்கள் அத்தியனம் பண்ணி முடிக்க முடியுமான்னா அதுவும் முடியாது. வேத அத்தியனமே முழுசாக பண்ணி முடிக்க முடியாதுன்னா அந்த வேதத்துக்குள்ளே இருக்கிற வேத பொருளை நாங்கள் எப்படி உணர்ந்து கொள்வது? ஆனால் எங்களுக்காக விண்ணுக்கு மருந்தாக இருப்பவர், வேத விழுப்பொருளாக இருப்பவர் எங்களுக்காக ஒரு வடிவம் எடுத்துக்கொண்டு அந்த வடிவத்தில் வந்து காட்சி தருகிறாரே. அப்போ எங்கள் கண்ணுக்கு புலப்பட வேண்டும் என்பதற்காக கண்ணுக்கு இனியானாக வந்து நிற்கிறாரே, அவரை நாங்கள் பாடுகிறோம். கடவுளுடைய தன்மைகள்லேயே குணமில்லாத கடவுள், குணம் எடுத்து வரக்கூடிய அந்த தன்மைகள்லேயே எது ரொம்ப விசேஷமானது? ஒரு பெரிய மனுஷர் இருக்காருன்னு வச்சுப்போம். அந்த பெரிய மனுஷர் சர்வசாதாரணமாக வந்து இங்கே உட்காந்தாருன்னா என்ன சொல்லுவோம்? எவ்வளோ பெரிய மனுஷர் இங்கே வந்து நமக்காக உட்காந்துருக்காரே. இப்போ அவருடைய கல்வியோ அல்லது அவருடைய பதவியோ அல்லது அந்த பதவிக்கு ஏற்ற அதிகாரமோ உயர்வில்லை, அவர் இவ்வளவு பணிவா இறங்கி வந்திருக்காரே, அதுதான் அவருடைய உயர்வு. மிக உயரத்தில் இருக்கக்கூடியவர் பணிவாக இறங்கி வருகிறார்னு சொன்னா அதுதானே அவருடைய உயர்வு. அந்த உயர்வுக்கு ஒரு பெயர் உண்டு, எளிவந்த தன்மை. எளிவந்த தன்மை, எளியதாக இறங்கி வரக்கூடிய தன்மை. எவ்வளவு எளிவந்த தன்மை இருந்திருந்தா எங்கேயோ உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் எங்களுக்காக வடிவம் எடுத்து காட்சி கொடுத்து ஒரு வடிவத்தில் வந்து நிற்கிறார். எங்கள் கண்ணுக்கு புலப்பட வேண்டும். அதுவும் திருவண்ணாமலையில் நின்று பாடுறார். எங்கள் கண்ணுக்கு புலப்பட வேண்டும்ங்கிறதுக்காகத்தானே ஜோதி ஸ்வரூபம் எடுத்தார். அந்த ஜோதி குளிர்ந்து குளிர்ந்து மலையாகி அதுவும் குளிர்ந்து லிங்கோத்பவராக உருவானார். எதுக்காக அவ்வளவு இறங்கி வரணும்?
எல்லையற்ற அந்த கடவுள் தன்னையே கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு எல்லைக்குள்ள குறுக்கி கொண்டு ஏன் வர வேண்டும்னா எங்களுக்காகத்தானே வந்தார். அப்ப எங்கள் கண்ணுக்கு புலப்பட வேண்டும்னு வரக்கூடிய அந்த தன்மை இருக்கே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக. இந்த தன்மையை, அவருடைய இந்த எளிவந்த தன்மையை நினைச்சு பார்க்கும் போதே எங்களுடைய உள்ளமெல்லாம் உருகி போகிறது. அது இல்லாம நீ உள்ள இருக்கியே, அது உனக்குத்தான் தகும், எங்களால முடியாதுமா. எண்ணிக்கொடு குறையில் துயிலேலோ. எண்ணிக்கையை கேட்ட குறைஞ்சதுன்னா நீயே போய் தூங்கிக்கோமா, போமா.